வாழ்க்கையில எல்லாமே மாறினது மாதிரி எப்போதாவது உங்களுக்கு தோணி இருக்கா? மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்தவங்க, நீங்க ரொம்ப நேசித்தவங்க எல்லாருமே உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அப்போ உங்களுடைய மனதுல ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கும், தேவனும் என்ன மறந்துட்டாரோ, தேவனும் என்ன விட்டுட்டு போயிட்டாரோன்னு. ஆனா இன்று நான் சொல்ல போற ஒரு வேத வசனம் அந்த எண்ணத்தையே உடைத்து போட போகுது. ஏன்னா மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை உடைக்கலாம், மறந்து போகலாம். ஆனா தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் ஒருபோதும் தேவன் மறந்து போகவும் மாட்டாரு, அதை உடைக்கவும் மாட்டாரு. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த வசனம் தாவீதுக்காக மட்டும் எழுதப்படல. இன்று மனம் உடைந்து போய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தங்களுக்காகவும் தான் தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவீதோட தேவன் நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த நித்திய உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது அந்த உடன்படிக்கைக்குள்ள பல வாக்குத்தத்தங்கள் இருக்கும். அப்போ தாவீத பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு நிறைய தவறுகள் செஞ்சாரு. அவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேன் கிடையாது. ஆனாலும் தேவன் அவரை ரொம்ப நேசிச்சாரு. அவரை விட்டு தேவன் விலகல. ஏன்னா தேவன் அவரோட ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருந்தாரு. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2 சாமுவேல் 7 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். சோ இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம இதை வாசிக்கிறப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, தாவீதனுடைய குடும்பத்துக்காக இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா இந்த வசனத்தை நம்ம நல்லா வாசித்து பார்த்தோம் அப்படின்னா என்றென்றைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ என்றென்றைக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவால நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதாவது தாவீதுடைய வம்சத்துல தான் யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு பிறந்திருப்பாங்க. அப்போ ஏசப்பா ஒரு சாதாரணமான ஒரு ராஜா அல்ல, அவர் ஒரு நித்திய ராஜா. அதனால்தான் தாவீதும் சொல்லியிருப்பாரு, இதுவே என் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருப்பாரு. அப்போ தேவன் தாவீதோட பண்ணின உடன்படிக்கை பல வருஷங்களுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து மூலமா அது நிறைவேற்றப்பட்டதை நம்ம பாக்குறோம். இதை பத்தி இன்னும் நல்லா டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2 சாமுவேல் 7 அதிகாரத்துல 12 16 வரைக்கும் நீங்க வாசி பாருங்க. இப்போ தாவீது அவருடைய பலத்தை நம்பல, அவரு தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவரை நம்பி இருந்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல பலவீனங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், ஒரே கண்ணீரின் பாதையா இருக்கலாம். ஆனாலும் நம்ம இதை எல்லாமே பார்க்காம தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இன்றும் அது ஜீவன் உள்ளதா தான் இருக்கு. தேவன் அதை மறந்து போகல. மேபி அது தாமதம் ஆகலாம், ஆனா அது நிறைவேறாம போகாது. தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமா அது நிறைவேறும். உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறலாம், உலகம் மாறலாம், நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறலாம். இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், நாளைக்கு அப்படியே நம்ம ஜீரோவா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் அது ஒளிந்து போகவே போகாது. அப்போ இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு அதை தான் நினைவுபடுத்துறாங்க. நீ தனிமையா இருக்க அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உன்னோடு கூட தான் இருக்குது. நான் உன்னோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நான் இன்னும் மறக்கல அப்படின்றதுதான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில தேவன் உண்மையா இருந்து தேவன் அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றினாரோ, அதே போல இந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கு தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய மனசுல வச்சுக்கோங்க. தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, தேவன் எனக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காங்க, அதை இந்த நாள்ல நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு உறுதியோட இருங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி இதை குறித்தே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க.
தேவன் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவாங்க. அதனால இந்த நாள்ல நீங்க சந்தோஷத்தோடு இருங்க. தேவனை நீங்க ஸ்தோத்திரீங்க. அப்பா, என் வாழ்க்கையில இந்தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா அதை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையையும் தேவன் உங்களுக்காக செய்வாங்க. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரே கண்ணீர், போராட்டம், துயரம், இதோடையே நான் போராடி கொண்டே இருக்கிறேனே, எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும், எப்பொழுது நான் உயர்வை பார்ப்பேன் என்று சொல்லி அப்பா ஏங்கி கொண்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே அப்பா, நீர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை தகப்பனை சப்பா, நீ மறந்து போவதற்கு தகப்பனை அநீதி உள்ள தேவன் அல்லப்பா, நீர் நீதி உள்ள தேவன் அப்பா. இந்த நாள் அப்பா நீர் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அப்பா நீ நிறைவேற்ற போகிறதற்காய் சுவாமி நன்றி அப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக பல நாட்களாக அப்பா, பல வருஷங்களாக அப்பா அவங்க காத்து கொண்டிருக்கலாம்ப்பா. தேவனே எனக்கு இறங்குங்கப்பா என்று சொல்லி அப்பா அவங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் தகப்பனே. ஆனா இந்த நாள்ல தகப்பனை சப்பா நீங்க தகப்பனை சப்பா நன்மையான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து அவங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி அப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்பா வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றாங்களோ தகப்பனே, அந்த இடத்துல தேவனே நீர் அவர்களை உயர்த்தி வைத்தப்பா நீர் அழகு பார்க்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பல நாட்களாக அப்பா, பல மாதங்களாக அப்பா, பல இடங்களுக்கு அப்பா வேலைக்காக அலைந்து திரிகிற பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த நாள்ல தகப்பனை சப்பா உங்களுக்காக அப்பா ஒரு வேலையை அப்பா நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க போறீர், அதற்காக சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அப்பா நீர் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. ஒவ்வொருத்தங்களையும் தகப்பனை நீர் சாட்சியாய் அப்பா நீ நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. பல தோல்விகளை பார்த்து அப்பா சோர்ந்து போய் உடைந்து போய் இனி நான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆனா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீ நிறைவேற்ற போகிறதற்காய் சுவாமி நன்றி அப்பா. அவங்களை திரும்பியும் தகப்பனை அவங்க இழந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாக நீர் கொடுத்து அவங்களை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை நீங்க பல கேள்விகளோடு பல குழப்பத்தோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசியிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், பல பிரச்சனைகள், இதை பற்றியே நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீங்க நினைத்து பாருங்க. அதற்காக நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க. நீங்க பிறருடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ தேவன் நிச்சயமாக உதவி செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். இப்பதான் எங்க சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.